வணக்கம். இந்த பதிவில் சுதந்திர போராட்ட பெண் தியாகி சொர்ணத்தம்மாள் படம் இணைத்து உள்ளேன். தமிழில் பெண்களுக்கு சொர்ணம் என்று பெயர் வைப்பது மிகவும் நல்ல பெயராக இருக்கும். பொன், தங்கம் என்றும் மதிப்பிற்கு உரிய என்ற வார்த்தையும் அந்த பெயரில் அடங்கும். திருமதி சொர்ணத்தம்மாள் அவர்கள் 1942 வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தில் 6-7 பெண்களுடன் சேர்ந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கிழக்கு கோபுர வாசலில் வெள்ளையனே வெளியேறு என்று குரல் எழுப்பி போராட்டம் நடத்தி, அந்த போராட்டத்தை அங்கிருந்த பிரிட்டிஷ் போலீசார் தடுத்து நிறுத்திய போதும் தொடர்ந்து சுதந்திர போராட்ட முழக்கங்களை முழங்கிக் கொண்டே இருந்தார்கள். அவர்களை எவ்வளவு சொல்லியும் கேட்கவில்லை என்பதால் வண்டியில் ஏற்றி அவர்களை மதுரைக்கு வடக்கே உள்ள அழகர் கோவில் அருகில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில், கல்லந்திரி கிராமத்தில் இறக்கிவிட்டு, நீங்கள் சுதந்திர போராட்ட முழக்கங்களை இட வேண்டாம் என்று கட்டளையிடுகின்றனர். மீண்டும் அவர்கள் வெள்ளையனே வெளியேறு, மகாத்மா காந்திக்கு ஜெய் என்று குரல் கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். வேறு வழி இல்லாமல் அவர்களை அவமானப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. இருந்தாலும் இவர்களுடைய தாக்கம் குறைக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொருடைய ஆடையும் உருவி நிர்வாணப்படுத்துகின்றனர். அப்பொழுதும் அவர்கள் அந்த போராட்ட வேட்கை குறையவில்லை. வெள்ளையனே வெளியேறு என்றுதான் குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை அந்த வழியே நடு இரவில் விட்டுவிட்டு இவர்கள் சென்று விடுகிறார்கள். இவர்கள் முள் செடிக்குள் பதுங்கியிருந்து அதிகாலை நேரத்தில் ஆடு மேய்க்கும் ஒரு சிறுவன் அந்த பகுதியில் ஒருவனை பார்த்து, தம்பி உதவி வேண்டும் வா என்று கூப்பிட்டு, இங்கே அருகே வராதே, நாங்கள் அனைவரும் ட்ரெஸ் இல்லாமல் இருக்கின்றோம், ஊருக்குள் சென்று மக்களிடம் சொல்லி எங்களுக்கு உதவி பண்ணுவதற்கு சேலை வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கின்றனர். அந்த காலகட்டங்களில் 1942களில் ஒரு சேலைக்கு மாற்று சேலை இல்லாத காலம். பெண்களுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தது. அந்த பயனின் முயற்சியால் ஊரில் உள்ளவர்கள் பனை ஓலை தட்டை கொண்டு வந்து, மேற்கொண்டும் சேலை கொண்டு வந்து அவர்களை சுற்றிலும் மறைத்து நின்று உடையை உடுத்தி கொண்டு மீண்டும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் வாசலில் வந்து வெள்ளையனே வெளியேறு என்ற போராட்டத்தை நடத்திய தியாகச் செம்மல் சொர்ணத்தம்மாள். நன்றி கூறுவோமாக.